மாண்புமிகு பேரவைத் தலைவர்களுக்கு வணக்கம். தமிழகத்தின் பல்வேறு மாநகராட்சியில் மதுரை மாநகராட்சி இரண்டாவது பெரிய மாநகராட்சி என்பதை மாண்புமிகு நகர்ப்புறத்துறை அமைச்சர்கள் அறிவார்கள். அந்த வகையில் மதுரை மாநகராட்சியின் விரிவாக்கப்பட்ட பகுதிகள், குறிப்பாக பாதாள சாக்கடை திட்டம், வைகை வடகரை பகுதி, திருப்பரங்குன்றம் தொகுதி உள்ளிட்ட தென்கரை பகுதி என்று இரண்டாக பிரிக்கப்பட்டது. பாதாள சாக்கடை திட்டம் பல்வேறு வகையிலே நிறைவேற்றப்படும் என கடந்த 3 சட்டமன்ற தொடரிலும் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பல்வேறு கேள்விகளுக்கும் பல்வேறு மானிய கோரிக்கையிலும் உறுதியளித்தீர்கள். தொடர்ந்து அந்த தென்கரை பகுதி, வைகையின் தென்கரை பகுதியில் விரிவாக்கப்பட்ட பகுதியில் இதுவரை பாதாள சாக்கடை போடாத காரணத்தால் பாதாள சாக்கடைகளும் போடப்படவில்லை. அதை குறித்து சாலைகளும் போடாமல் சீர்கெட்ட நிலையிலே திருப்பரங்குன்றம் தொகுதியும் அதை சுற்றியுள்ள விரிவாக்கப்பட்ட பகுதியும் இருக்கிறது. ஏற்கனவே இந்த திட்டத்தை நிறைவேற்றீர்கள் என்ற உறுதியினை சட்டமன்றத்தில் உறுதியளித்த அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும், உறுதியளித்ததை நிறைவேற்ற வேண்டும் கூட எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஆலோசனைக்கிணங்க முன்னாள் மாண்புமிகு அமைச்சர் என் தங்கமணியுடைய தலைமையில் மிகப்பெரிய போராட்டத்தை, மக்கள் போராட்டத்தை நடத்தினோம். அதற்கும் எங்களுக்கு பதில் இல்லை. ஆகவே பதிலையாவது நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அதே மாதிரி சாலையும் வேண்டும், பாதாள சாக்கடை திட்டமும் வேண்டும். தாங்கள் உறுதியளித்ததை தான் நிறைவேற்றி தாருங்கள். எப்போது முடியும், எப்போது விடியும் என்று கேட்க ஆவலோடு இருக்கிறேன். விடியது காலையில 6 மணிக்கு விடிஞ்சுதான் வந்திருக்கிய. நல்ல விடியல் ஆயிடுச்சு. இப்போ என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும். பேரவைத் தலைவர் எதை செய்யல நீ சொல்லணுமே தவிர பொதுவா சொல்லக்கூடாது. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர், குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு நீ கேட்கறது தான் கேள்வி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவரே, மூத்த அமைச்சரா இளைய அமைச்சரா என்பதல்ல, மக்களுக்கு பயன்பட வேண்டுமானால் தூர்வாரப்படும். மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, தொடர்ந்து 4 ஆண்டுகளாக மழை இயற்கை பேரிடர் போது என்னுடைய பண்டுட்டி தொகுதி, பகண்டை, பெரிய பகண்டை, சின்ன பகண்டை, குமாரமங்கலம், தொரப்பாடி, பட்டாம்பாக்கம், நெல்லிக்குப்பம் இந்த பகுதி ஒட்டிய நூற்றுக்கணக்கான கிராமங்கள் பெரும் அளவில் பாதிப்புக்குள்ளாகி மக்கள் மிகப்பெரிய துயரத்தை, துன்பத்தை சந்திக்கிறார்கள். ஆதலால் மாண்புமிகு அமைச்சர் அவர்களை 4 ஆண்டு காலத்தில் முதல் முறையாக தங்களை சந்தித்து ஒரு கடிதம் கொடுத்தேன். இந்த பகண்டையில் ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு தடுப்பணையும், வெள்ளம் ஊருக்குள் வராமல் தடுப்பதற்கான பாதுகாப்பு அரண்களையும், தடுப்பு சுவர்களையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று தாங்களும் அதற்கான முயற்சிகள் எடுத்து துறையின் செயலாளர்களுக்கு அறிவுறுத்தினீர்கள். ஆனால் என்ன காரணத்தினாலும் விடுபட்டிருக்கிறது. என் தொகுதிக்கு இதுவரையில் தங்கள் துறையிலிருந்து ஒரு சிறு அளவு கூட எந்த நற்பணிகளும் நடைபெறவில்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர், மாண்புமிகு உறுப்பினர் அதை நீக்கிடுவான். ஒரு சிறு அப்படி சொல்லக்கூடாது. செய்யலன்னா செய்யல தானே சொல்லணும். பேரவைத் தலைவர் எதை செய்யல நீ சொல்லணுமே தவிர பொதுவா சொல்லக்கூடாது. அதை அவை குறிப்பிலிருந்து நீக்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் முடிச்சிடுறேன். அதனால மாண்புமிகு பேரவை அவை முன்னவருக்கு, மாண்புமிகு நீர்ப்பாசனத்துறை அமைச்சர் அவர்களுக்கு உடனடியாக இந்த கூட்டத்தொடரிலே அதற்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதை தடுத்தால் தான் நாங்கள் மக்களின் உயிரை காப்பாற்ற முடியும். மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், துணை முதலமைச்சர்லாம் வந்து பார்த்திருக்கிறார்கள் அந்த பகுதியை. மக்களின் துன்பத்தை, துயரத்தை, வழிகளை உணர்ந்து இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன். பேரவைத் தலைவர் வாயிலாக தடுப்பணை அமைத்து தருவார்களா, காங்கிரஸ் சுவர் எழுப்பி தருவார்களா என்று கேட்டு அமர்கிறேன். நீங்க எல்லாம் மூத்த உறுப்பினர், குற்றச்சாட்டுகள் எல்லாம் சொல்லக்கூடாது. இந்த நேரத்தில் எதை வேணும்னு கேட்கறது தான் கேள்வி. அவ்வளவுதான். மாண்புமிகு அமைச்சர் பேரவைத் தலைவர்களுடைய உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டு இந்த தொடர் கூட்டத்தில் நிதி ஒதுக்குறதெல்லாம் நிதியினுடைய வழிமுறைகள் அறியாமல் உறுப்பினர் சொல்றார். உங்கள் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அடுத்த நிதி ஆண்டில் நிதியை பொறுத்து, ஆதாரத்தை பொறுத்து உங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். மாண்புமிகு உறுப்பினர் பிச்சாண்டி. 4 வருடம் நிதி இல்லை. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, என்னுடைய கீழ்பண்ணாத்தூர் தொகுதியிலே துறிஞ்சலாறு என்ற ஒரு ஆறு ஓடுகிறது. அதற்கு ஏற்கனவே சட்டமன்றத்திலே கோணலூரிலே ஒரு தடுப்பணை கட்டுவேன் என்று அறிவித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை அது கட்டப்படவில்லை. அதனால் இந்த மழையிலே அதிக அளவு அந்த துறிஞ்சலாறு பாதிக்கப்பட்டிருக்கிறதால் அந்த பகுதியிலே தடுப்பணைகள் கட்டுவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்பதை அறிய விரும்புகிறேன்.